மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி சொல்லுவேனே வார்த்தைகள் போதாதே, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. நன்றி சொல்லுவேனே வார்த்தைகள் போதாதே, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. சேற்றில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீர், பாவங்கள் கழுவி சுத்தமாக்கினீர். சேற்றில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீர், பாவங்கள் கழுவி சுத்தமாக்கினீர். பரிசுத்த வாழ்வு தந்தீர், பரமனின் பேரும் தந்தீர். பரிசுத்த வாழ்வு தந்தீர், பரமனின் பேரும் தந்தீர். உள்ளம் நிறைவோடு உம்மை துதிப்பேன், நான் நன்றி சொல்லுவேனே. வார்த்தைகள் போதாதே, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. நன்றி சொல்லுவேனே வார்த்தைகள் போதாதே, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. முதலாவது துதி ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழுகிறோம். எங்களால் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பேரன்பு மிக்க பரிசுத்தவான்களே, தேவதாசர்களே, கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியாக அவருடைய ஆலயத்துக்குள் வந்திருக்கிறவர்களே, வாலிபர்களே, குழந்தைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் அக்டோபர் மாதம் முதல் வார நற்செய்தியாக சங்கீத புத்தகம் 55வது அதிகாரம் 22வது வசனத்தை மேற்கோளாகவும் முன் செல்லும் வாக்கியமாகவும் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட ஒட்டார். இந்த வசனம் கேட்டவுடனே ஒரு பனிக்கட்டி சூரிய ஒளியிலே உருகுவது போல என்னுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு காந்தமாக
ஒரு வல்லமையாக இறங்குவதை நான் உணர்கிறேன். கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்துவிடு. மனிதன் பிறந்த நாள் முதற்கொண்டு அவனுடைய முழு எடையை அவன் சுமக்கிறான். அவன் ஒரு கால் 70 கிலோ இருக்கலாம். அப்படியானால் 70 கிலோ உங்களுக்கு பாரம் இல்லை. அந்த 70 கிலோவுக்கு மேலே உங்கள் எடைக்கு மேலே வேற ஒரு புதிய எடை கூடினால் உங்களைப் போல இன்னொரு மடங்கு இன்னொரு 70 கிலோ உங்கள் தோள் மீது உட்கார்ந்தால் அது பாரம் இல்லையா? அதை நம்மால் சுமக்க முடியுமா? இக்கால முதியவர்கள் தங்கள் 2 கைகளால் 5 கிலோ பையை தூக்க முடியாமல் தவிக்கிறார்கள். கூடையிலே பொருளை சுமந்து வருகிற தாய்மார்கள் அதை சுமக்க முடியாமல் தவிக்கிறார்கள். வாழ்க்கை மிகுந்த பாரத்தை காட்டுகிறது. அது சுமக்கும் பாரம் மட்டுமல்ல, அனுபவிக்கும் பாரங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. நமக்காக தோள் சுமக்கும் ஒருவராக, முதுகு சுமக்கும் ஒருவராக, கை சுமக்கும் ஒருவராக, நெஞ்சை சுமக்கும் ஒருவராக நம்முடைய தேவனாகிய கடவுள் இருக்கிறார். அவர் உன்னை ஆதரிப்பார். He will sustain you. அவர் உன்னை ஆதரிப்பார். என் அன்பு சகோதரர்களே, இந்த சங்கீதத்தை பாடிய தாவீது அவருடைய வாழ்க்கையில் அவன் சுமந்த பாரத்தை குறித்து ஒரு சிறிய பட்டியலை இந்த 55வது சங்கீதத்தில் முன்வைக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 55 3வது வசனம். அவர்கள் என் மேல் பழிச்சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். பழியும் குரோதமும் பகையும் சுமக்கிற பாரங்களா? அது உங்கள் தோளிலே உட்கார்ந்திருக்கிற எடை கற்களா? இல்லை, மனதில் விழுந்திருக்கிற பாரங்கள். We carry the load in our heart. நம்முடைய இருதயத்தில் சுமக்கும் பாரங்கள். பழிச்சாட்டுவது, குரோதம் கொள்வது, பகைப்பது சுமக்க முடியாத குடும்ப பாரமாக தனி மனிதனுக்கும் குடும்பத்தாருக்கும் இன்றைக்கு இருக்கிறது. ஒவ்வொரு மருமகளும், ஒரு மாமியாரும், ஒவ்வொரு வாலிப பிள்ளையும், ஒவ்வொரு முதியவரும் அவருக்கு ஏற்ற சூழல் படி பலவிதமான பழிச்சாட்டுகளையும் குரோதங்களையும் பகைகளையும் சுமக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, சங்கீதம் 55 4வது வசனம் பாருங்கள். என் இருதயம் எனக்குள்ளே வியாகுலப்படுகிறது, மரண திகில் என் மேல் விழுந்தது. அதாவது சரீரத்துக்கு வெளியே ஒரு பாரம், சரீரத்துக்கு உள்ளே இப்பொழுது பாரம். இந்த பாரத்தில் திகில் என்பது என்ன நடக்குமோ என்று எப்போதும் நினைத்து கொண்டிருப்பது. மரணத்தை பற்றிய திகில், சாவை பற்றிய ஒரு கவலை. அதனால எந்த நிமிடமும் என்ன நடக்கும், ஒரு பெரிய பாரம். 5வது வசனம். பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அழுக்களிப்பு என்னை மூடிற்று. அதாவது எங்கிருந்து தான் பயம் வருமோ தெரியாது. அப்பேற்பட்ட பயம் வாழ்க்கையை வெறுத்து விடக்கூடிய அளவுக்கு அழுக்களிப்பு, நம்மை நாமே வெறுத்து விடுகிற ஒரு நிலை. என அன்பு தாயே, தகப்பனே, இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த வரிசையில் ஒரு கருத்தும் நம்மை பாதிக்கக்கூடியதாகவும் அனுபவிக்கக்கூடியதாகவும் உண்மையான அனுபவமாக நமக்கு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில் கர்த்தரை நமக்கு காண்பிக்கிறார். தேவன் அனுப்பின அவருடைய குமாரனை நமக்கு காண்பிக்கிறார். கொல்கதா மேட்டிலே சிலுவையிலே நமக்கு அவரை காண்பிக்கிறார். அவருடைய காயங்களை காண்பிக்கிறார். அவர் மீது இந்த 5 காயங்கள் ஏற்படுவதற்கு முன்பாக அவருடைய முதுகிலே ஒன்று குறைய
39 சவுக்கடிகளை நமக்கு காண்பிக்கிறார். அவர் தலையில் சூடப்பட்டிருக்கிற அந்த முள் கிரீடத்தை நமக்கு காண்பிக்கிறார். அவருடைய கைகளிலும் கால்களிலும் விலாவிலும் ஏற்பட்ட ஆழமான காயங்களை நமக்கு காண்பிக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை தள்ளாட ஒட்டார். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் விசுவாசத்தினாலே ஆபிரகாமை போல நீதிமானாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆபிரகாமை போல நீங்களும் நாமும், ஆபிரகாமை போல நீங்களும் நானும் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம், ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம், தேவனுக்கு பிரியமான திருச்சபையாக இருக்கிறோம். நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது. உங்களுடைய பாரம் எவ்வளவு பெரியது. அந்த மூல மொழியில் காஸ்ட் அப்பான் யுவர் பர்டன் என்ற அந்த இடத்துல பைல் அப்பான் யுவர் பர்டன் என்று ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. பொதுவாக தங்க நகைகளை எப்படி நாம் எடை போட்டு வாங்குகிறோம், காய்கறிகளை எப்படி எடை போட்டு வாங்குகிறோம், அரிசி முதலானவைகளை எப்படி எடை போட்டு வாங்குகிறோம். எடை போடுதல் என்றால் நமக்கு தெரியும், அது ஒரு பாரத்தினாலே அந்த எடையை நாம் புரிந்து கொள்கிறோம். நான் ஒன்றை கவனித்தேன். சமயத்தில் தெருக்களில் ஒருவர் 3 சக்கர வண்டியில் எல்லா பழைய பொருளையும் வாங்குவதாக வருகிறார். அவர் என்ன சொல்கிறார்? பழைய பேப்பர், உடைந்த பொருட்கள், ஒயர்கள், பழைய கண்ணாடி பாத்திரங்கள், வேறு எது இருந்தாலும் சரி, பழைய செல்போன்கள், உடைந்த மின்விசிறிகள் எல்லாவற்றையும் வாங்குவதாக சொன்னார். அவரை நிறுத்தி, எங்கள் வீட்டிலே இவ்வளவு இருக்கிறது, இதை எப்படி எடுத்துக்கொள்வீர்கள் என்று கேட்டபோது அவர் சொல்கிறார், எதுவாக இருந்தாலும், அது எந்த பொருளாக இருந்தாலும் 1 கிலோவுக்கு 20 ரூபாய்யா அப்படின்னு சொல்கிறார். சரி என்று நான் சம்மதித்த போது அதை எடை மிஷின் மேலே ஒரு பெரிய பாத்திரத்தை வைத்து, ஒரு பெட்டியை வைத்து எல்லாத்தையும் தூக்கி அது உள்ளே போட்டார். அதில் பேப்பர் போச்சு, பழைய ஃபேன் போச்சு, உடைந்த செல்போன் போனது, வீட்டு பாத்திரங்கள் போனது, எல்லாத்துக்கும் ஒரே விலை தான், எல்லாம் ஒன்றா போச்சு. மொத்த எடையை கணக்கு பார்த்து அவர் கொடுத்தார். இப்போது அந்த பெட்டிக்குள்ள இன்னது தான் இருக்குதுன்னு தெரியாது, எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. இப்படி எடை பார்த்து விற்பனை செய்கிற ஒரு சூழல் உங்களுக்கும் வந்திருக்கலாம். அதுபோல் வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்தில் இன்னது தான், இவ்வளவு தான் என்று நீங்கள் ஒன்று நினைக்காம, அது எதுவாக இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் கம் பைல் அப் ஆல் யுவர் பர்டன், நீங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவர் மேலே சுமத்தி விடுங்கள். பழியை சுமத்தி விடுங்கள், குரோதங்களை சுமத்தி விடுங்கள், பகையை சுமத்தி விடுங்கள், வியாகுலத்தை சுமத்தி விடுங்கள், மரணத்தை சுமத்தி விடுங்கள், மரண பய நடுக்கத்தை சுமத்தி விடுங்கள். மரணம் விழுந்தாலும் அதை அவர் மீது சுமத்துங்கள். கிறிஸ்தவம் என்பது நம்மை கைவிடுகிற மார்க்கம் அல்ல, ஒரு கடமை சமயம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது நம்மோடு வாழுகிற மார்க்கம். நாம் தேவனோடு வாழுகிற ஜனங்கள். நம்முடைய எல்லா துன்பங்களோடும், துயரங்களோடும், வேதனைகளோடும், சஞ்சலங்களோடும், திகிலோடும், மரணத்தோடும் நாம் தேவனோடு வாழுகிற மக்கள். கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு. சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் வேலைக்கு செல்லாமல் இருக்கும்போது பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்கள்? எவ்வளவு காலத்துக்கு தான் இந்த குடும்ப பாரத்தை நான் சுமப்பது? எவ்வளவு காலத்துக்கு உங்களுக்காக நான் உழைப்பது?
என்று பெற்றோர்கள் கண்ணீர் விடுவதை நான் பார்க்கிறேன். சகோதரர்களே, வாழ்க்கை என்று வந்தால் குடும்பம் என்ற ஒரு சங்கிலி, அதில் தாய் தகப்பன் பிள்ளைகள் பேர குழந்தைகள் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ரோல், அவங்களுக்குன்னு ஒரு தகுதி, ஒரு இடம் இருக்கிறது. நாம் உழைக்க வேண்டிய காலத்தில் உழைக்க வேண்டும், சுமக்க வேண்டிய காலத்தில் சுமக்க வேண்டும், மகிழ வேண்டிய காலத்தில் மகிழ வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், அவனவன் தன் தன் பாரத்தை சுமக்க வேண்டும் என்று சொல்கிறது. கலாத்தியர் 6வது அதிகாரம் 5வது வசனம், அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே என்று சொல்கிறார். அதாவது let each man bear his own burden. சகோதரர்களே, பாரம் சுமப்பது என்பது கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு நெறிமுறை. இதிலிருந்து நாம் வெளியே போக முடியாது. பாரம் சுமக்கிறதுலேயே மோசமான ஒரு பகுதின்னு ஒன்று இருக்கு. அது நம்முடைய தலையின் மீது வைக்கிற பாரமா, தோளின் மீது வைக்கிற பாரமா, 10 விரலில் சுமக்கும் பாரமா, முதுகிலே கட்டி வைத்திருக்கிற பாரமா என்றால் இல்லை. நம்முடைய பாரங்களிலே மிகப்பெரியது நம்முடைய கவலை. கவலை என்பது மனதை சார்ந்தது. worry belong to the heart and mind. ஒரு மனிதன் சுமக்கிற பெரும் பாரங்களில் ஒன்று கவலை தான். மேலே வச்சு தூக்கிட்டு போற மாதிரி ஒரு மூட்டை இல்லை அது. உங்கள் தோலை முறிக்கக்கூடிய ஒரு வலி அல்ல அது, அது மனதின் பாரம். உங்கள் கவலை என்று சொல்கிறார். கவலை இல்லாத மனிதன் யாருமே இல்லை. கவலைப்படுகிறதுனாலே நீங்கள் உங்கள் சரீரத்தோடு ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கவலைகளை எல்லாம் கூட கர்த்தர் மேலே வைத்து விடுங்கள். அதாவது cast all your burden upon him னு சொல்லியிருக்கு. cast all your feelings, உங்களுடைய எண்ணங்கள், அவைகளை கூட கர்த்தர் மேலே வைத்து விடுங்கள். உங்கள் பயம், அது ஒரு ஃபீலிங் தானே, அதை கர்த்தர் மேலே வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகள் என்று பேசும்போது இந்த உலகத்தை பற்றிய ஆழ்ந்த நிறைவேறாத எண்ணங்கள், அதை கேர்ஸ் என்று சொல்லலாம். நீங்கள் உங்கள் தேவைகளை எல்லாம் கூட கவலைப்படுகிறதுனாலே பாரமாக்கி கொள்ளாதிருங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எவ்வளவு ஆறுதலான ஒரு வசனம் பாருங்க. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள்னு சொல்றார். 2வது, உங்களை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய கவலை எவ்வளவு பெரியது, உன்னுடைய கஷ்டங்கள் எவ்வளவு பெரியது, நான் உனக்கு உதவி செய்யட்டுமா என்று கேட்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சந்தித்த மனிதர்கள் 38 வருஷ வியாதிக்காரராக இருந்திருக்கிறார்கள், 12 வருட வியாதிக்காரராக இருந்திருக்கிறார்கள், 18 வருஷ கூனியாக இருந்திருக்கிறார்கள், பிறவி குருடர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் அவர் கண்டு, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்டாரே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என் அன்பு தோழனே, என் அன்பு தாயே, தகப்பனே, இந்த காலையில் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட ஒட்டார். காஸ்ட் அப்பான் ஆல் யுவர் burden, மன்னிக்கணும், காஸ்ட் ஆல் யுவர் burden upon him, he shall sustain you and he will not allow or move the righteous. இந்த அருமையான வார்த்தை உங்கள் இருதயத்துக்கு மன்னாவாகவும்
இந்த வேளையின் மகிழ்ச்சியாகவும் மாபெரும் வெளியாகவும் ஒளியாகவும் இந்த காலையின் தொழுகையை ஆசீர்வாதமாகவும் மாற்றும்படியாக கர்த்தருடைய கரத்துக்கு திரும்புங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இளைஞனே, வாலிப பிள்ளையே, கவலை கொண்டு நடுங்கும் எதிர்காலத்தை பற்றி கவலை கொண்டிருக்கிற தாயே, தகப்பனே, உன் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடு. அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். சாப்பிட்டாயா? நலமாய் இருக்கிறாயா? உன் தேவை என்ன? உனக்கு என்ன தேவை? எதனால் உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்று விசாரிக்கிறவராக இருக்கிறார். Live your life abundantly. கர்த்தரோடு பரிபூர்ண வாழ்க்கை வாழ உங்களை நான் ஆசீர்வதித்து இந்த நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, விசுவாசமிக்க வார்த்தைகளை கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாங்கள் கேட்டோம். எங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் எங்களை சுமக்கிறவராக இருக்கிறார். மரண திகிலானாலும், மரணமானாலும், குரோதமானாலும், விரோதமானாலும், திகிலானாலும், எந்த ஒரு துன்பமானாலும் எங்களுக்காக விசாரணை செய்து சுமக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று அறிந்து அந்த காலையிலே நாங்கள் பணிந்து கொள்கிறோம். தகப்பனே, ஒரு சிறு குழந்தையை தாய் சுமப்பது போல, தகப்பன் தோளில் சுமப்பது போல உமது பிள்ளைகளாகி எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். உமது அபிஷேக தைலத்தினால் எங்களை நிரப்பி, ஆண்டவரே, எங்களுடைய கவலைகளை மறந்து எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பாரங்களை சுமக்க கற்றுத்தாரும். ஆண்டவரே, பொறுமை எங்களுக்கு தாரும். உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை துதியாகவும் ஸ்தோத்திரமாகவும் ஆசீர்வாதமாகவும் ஏறெடுக்கிறோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே,
உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பரம்பிதாவே, ஆமென்.